கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டுக்கிளிகள் ஒரு அதிசயமான ஜீவராசிகள். அவைகளுக்கு 6 கால்கள், கால்களிலே கணுக்களும் அவற்றில் முட்களும் உண்டு. 2 கூட்டு கண்கள் உண்டு. வெகு தூரம் பறக்கிற இறக்கைகள் உண்டு. எல்லாவற்றையும் விட அவை கூட்டமாக வாழும் ஜீவராசிகள். வெட்டுக்கிளிகள் படையாக எழும்பி விளைநிலங்களுக்குள்ளே புகும்போது பெரிய நஷ்டங்கள் ஏற்படுகிறது. வெட்டுக்கிளிகள் மண்ணிலே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் போது அது புழுவாக வெளியே வராமல் பூச்சிகளாகவே வெளியே வருகிறது. அவற்றுக்கு இறகுகள் இருக்காது. அவை தத்தி தத்தி செல்லும். வளர்ந்த உடனே அவைகளுக்கு இறகுகள் முளைத்துவிடும். ஒரு குறிப்பிட்ட காலவெளியிலே அவை ஒருமித்து பறந்து குறிப்பிட்ட பயிர்கள் மீது இறங்கி அவற்றை உண்டு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. சில சமயம் 1 கோடி வெட்டுக்கிளிகள் பறந்து குறிப்பிட்ட இலையிலே அவை இறங்கும் போது அவை 1,00,000 டன் உணவு தானியங்களையும் பயிர்களையும் நாசம் செய்கின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1889 ஆண்டு 25 கோடி வெட்டுக்கிளிகள் அவை ஒரு தேசத்தில் உற்பத்தியாகி 3000 கிலோமீட்டர் கடலையும் கடந்து மறுகரையில் உள்ள தேசத்துக்கு சென்று படையாக அமர்ந்து அங்கே பெரிய சேதத்தை உண்டு பண்ணின. அதை எப்படி கட்டுப்படுத்துவதென்றே தெரியவில்லை. பலவிதமான வலைகள், பலவிதமான அழிக்கும் கருவிகள் என்று எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனாலும் இவை எப்படி ஒரே சமயத்திலே உற்பத்தியாகின்றன, ஒரே சமயத்திலே பறக்கின்றன என்று ஆச்சரியப்பட்டார்கள். சாலமன் ஞானியும் அதைத்தான் சொல்லுகின்றார். எறும்புகள் எல்லாம் பிறந்தது முதல் அவைகளுக்கு தலைவன் என்ற ஒருவன் இல்லை. யாருடைய கட்டளைக்கும் அவைகள் கீழ்ப்பட்டு செயல்பட வேண்டியதில்லை. இந்த வெட்டுக்கிளிகளும் அப்படியே பவிஞ்சாக புறப்படுகின்றன. அவைகளுக்கும் பிரபுவும் தலைவனும் இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் பிறந்தது முதல் தாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் பிறவியிலேயே ஞானம் உள்ளவைகள். இவைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட ஞானத்தோடு இவைகளை படைத்திருக்கின்றார். அவருடைய மகா ஞானம் அது எண்ணி முடியாதது என்று சாலமன் ஞானி வியந்திருக்கின்றார். நீதிமொழிகள் 30:24 பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவை எறும்பும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தங்கள் கைகளினாலே வலைகளை பின்னி அரசர் அரண்மனையிலே குடியிருக்கும் சிலந்தி பூச்சிகளுமே. இப்படி ஞானமுள்ள ஜீவ ஜந்துக்களை படைக்கிறவர் எப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்! ஆம், பூமியிலே பிறந்தது முதல் தான் எதை உண்ண வேண்டும், எங்கே வாழ வேண்டும், இதை எல்லா ஜீவராசிகளுக்கும் கற்பித்து உணவளித்து பாதுகாக்கிறவர். அவர் மகா ஞானம் உள்ளவர். அவருடைய மகத்துவமான செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இயற்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கின்றார். ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள். அவைகளுக்கெல்லாம் பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களுக்கு பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே நாம் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை நாம் யோசித்து உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து அவருடைய ஞானமுள்ள வசனங்களுக்கு கீழ்ப்பட்டிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சகலத்தையும் ஞானமாய் படைத்து ஆட்சி செய்பவரே, உங்களுடைய ஞானத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவை அளவிட முடியாதது. இயற்கையில் உங்களுடைய ஞானம் விளங்குகிறது. அவைகளை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் உங்களுடைய மகத்துவங்களை உணர்ந்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்க உண்மை ஆராதிக்க எங்களுக்கு இரக்கம் செய்யும். உங்களுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.